தற்போது நமது இணைப்பில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு ஜி கே வாசன் இருக்கார். அவரிடம் பேசலாம். திரு ஜி கே வாசன், வணக்கம். வணக்கம். இரு கட்சிகளின் முடிவுதான் தமிழக தேர்தல் களத்தில் அதிகம் எதிர்பார்க்கப்பட்டது. ஒன்று தேமுதிக, மற்றொன்று தமிழ் மாநில காங்கிரஸ். தேமுதிக இன்றைக்கு இந்த முடிவை அறிவித்திருக்கிறது. இந்த முடிவு அறிவிப்பு குறித்த உங்கள் கருத்து என்ன? தமாக எப்போது கூட்டணியா, தனித்து போட்டியா, என்ன முடிவு என்பதை அறிவிக்க போகிறது? மதிப்பிற்குரிய தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் மக்கள் நலன் சார்ந்து, தன் இயக்க நலன் சார்ந்து தனது இறுதி முடிவினை அறிவித்திருக்கிறார். எந்த இயக்கத்திற்கும் ஒரு அரசியல் முடிவை எடுப்பதற்கு முழு அதிகாரம் உண்டு. அந்த வகையில் அவரது முடிவு இன்று அமைந்திருக்கிறது. மேலும் வியூகங்களுக்கும் வதந்திகளுக்கும் என்றைக்குமே உண்மையாகாது என்பதற்கு இந்த முடிவு ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கிறது. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தமட்டில் கூட்டணி குறித்து மார்ச் மாதத்தின் 2வது வாரத்திற்கு பிறகு அறிவிக்கப்படும் என்பதை நான் ஏற்கனவே அறிவித்திருக்கிறேன். அதில் தற்போது எந்த மாற்றமும் இல்லை. மார்ச் 2ஆம் வாரத்தில் உங்கள் முடிவை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். ஆனால் தனித்து போட்டி அப்படிங்கிற களம் என்பது பல கட்சிகள் இன்றைக்கு களம் காண தொடங்கி இருக்கிறார்கள். திமுக, அதிமுக மாற்றுகிற முழக்கங்கள் எல்லாம் முன்வைக்கிறார்கள். இப்படி ஏதேனும் முழக்கங்களை முன்வைத்து இந்த முறை தமிழ் மாநில காங்கிரஸ் தேர்தலை சந்திக்க போகிறதா? மக்கள் மனநிலைக்கு ஏற்றவாறு ஒரு நல்ல முடிவை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி மார்ச் 2ஆம் வாரத்திற்கு பிறகு அறிவிக்கும் என்று நான் மீண்டும் குறிப்பிட விரும்புகிறேன். நன்றி திரு ஜி கே வாசன். இணைப்பில் வந்து உங்க கருத்துக்களை பண்றதுக்கு நன்றி.